ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்தோட எபிசோட பார்க்கறத விட இன்னைக்கு நடந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்ததை பத்தி சொல்லிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீக் முன்னாடி சொல்லியிருந்தோம், மிட் நைட் எவிக்ஷன் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வரும், பிக் பாஸே ஒரு கிரியேட் பண்ணுவாங்க, அப்படி யாராவது ஒருத்தவங்க போவாங்க, ராணுவம் போவாங்க, நம்ம அந்த மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் தான் சும்மா அவனும் அடிக்க போறது, ஏதாவது வம்பளுக்கு மாதிரி போறது, அக்ரஸிவ். அப்படியே நம்ம இது அன்னைக்கு சொல்ல முட்டுட்டோம். சௌந்தர்யாவுக்கும் இது வாய்ப்பு இருந்தது. ஏன்னா சௌந்தர்யா அப்பப்ப இந்த எகிரிட்டு போற மாதிரி எல்லாம் பண்றாங்க நம்ம தலைவி, என்ன பண்றது. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துருந்தோம். ஏதோ ஒரு நம்ம ஒர்க்கர் வந்து யூனியன் லீடர் யாரு இவங்க, அன்சிதா வந்து மலையில நினைஞ்சிட்டு கொடை பிடிச்சிட்டு ஏதோ பண்றாங்க. அதனால வந்து சௌந்தர்யா போய் இந்த மாதிரி நீங்க ஒர்க்கர் வந்து இப்படி போய் மலையில என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு கூடாது ஒர்க் டைம்ல அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப வந்து அவங்க போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே நிக்கிறாங்க. நம்ம சௌந்தர்யா போய் அந்த கொடையை பிடுங்குறதுக்கு ஃபாஸ்டா போய் அவங்க ஆனா வந்து கையை பிடிச்சாங்க, கையை பிடிச்சி பிடுங்கினாங்க. இதை பார்த்த நம்ம ராணுவ உடனே நீங்க எப்படி வந்து எகிரிட்டு வரலாம், அந்த எகிரிட்டு வந்து எப்படி நீங்க பிடுங்கலாம், இது வந்து ஆல்ரெடி விஜய் சேதுபதி உங்களுக்கு 2 டைம் வார்னிங் கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், நானும் வார்னிங் கொடுக்குறேன், நானும் கண்டிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி நீங்க உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நம்ம தலைவிக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க, அழுதுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ப்ரோமோலயும் வந்துட்டு இருந்தது. குடமா தண்ணி கொட்டி இருக்கு, எல்லாம் புடிச்சு வச்சிருக்கோம், போய் வாங்கி தீர்த்த மாதிரி தொலைச்சுக்கோங்க. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது, 50% இருக்குது. ஆனா வந்து சப்போஸ் கூட நம்ம விஜய் சேதுபதி வந்து கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இந்த டைம் வந்து சாச்சன் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கொடுக்காம கூட விட்டுருப்பாரு, அதை கேட்க கூட மாட்டாரு. ஏன்னா இந்த ஷோக்கு வந்து சவுண்டு வந்து தேவைப்படுது, அதை வச்சுட்டு பிக் பாஸ் வேற ஏதாவது காரணம் சொல்லலாம், இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தோட எபிசோடுக்கு வரலாம். அந்த டாஸ்க்கு தான், வேற ஒன்றுலாம் மேனேஜர் தொழிலாளர் இந்த டாஸ்க்கு. அந்த டாஸ்கோட அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்காக ஸ்வாப்பிங் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பிக் பாஸ். அதாவது தொழிலாளர்ல இருந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணி மேனேஜர் அனுப்பணும், மேனேஜர்ல இருந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணி இங்க தொழிலாளர் அனுப்பணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து இங்க இருந்து நாமினேட் பண்ணாங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை இது பண்ணாங்க. 2 டீமுமே வந்து இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. மறுபடியும் வந்து திரும்ப வந்து நாமினேட் பண்றப்ப வந்து இங்க இருந்து வந்து அருண் அங்க இருந்து யாரும் அனுப்பிச்சு விஷால் வந்து நம்மளுக்கு தெரியும் தர்ஷிகா அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா விஷால் பாத்தீங்கன்னா அன்சிதா கூட இப்ப ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் தர்ஷிகா கூட இருந்தாங்க, இப்ப வந்து அன்சிதா கூட வந்து ஒரு ட்ராக் போட்டுக்கிற. அப்படி அவரு வந்து விஷால் வந்து தூண்டில் நிறைய போடுறாரு, மீன் தான் சிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது இவரே நினைச்சுக்கிறாரு நான் வந்து ஒரு லவர் பாய், பிளே பாய் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இல்ல ஆனா உண்மையா அந்த மாதிரி நான் இல்ல. வெளியே பாத்தீங்கன்னா வந்து ரயான் சௌந்தர்யாவோட அந்த ஒரு இது கூட வந்து இவங்களோட இது வந்து பெருசா பேச மாட்டேறாங்க. ஆமா, அவரு ஆனா வந்து விஷால் வந்து என்ன சொல்ற, அப்படியே இந்த ஒரு லவ் ட்ராக் ஓடிச்சுன்னா வந்து வெளியே எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அதனால நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்ற. அப்படி அவர் வெளியே வந்து பார்ப்பாரு, அவருக்கே புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னு புரிஞ்சுக்குவாரு, சிரிக்கிறாங்க. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து அருணை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க தூக்கி போடுறாங்க. ஏன்னா அருண் அங்க உள்ள போய் அடிச்சு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பண்ற வேலையை அவர் ஒண்ணு கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் எதிர்த்து நின்றாரு. உடனே இவங்க சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை கம்மனு குடோன்லயே இருந்திருக்கலாம் போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் அதுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பிவிட்டாங்க அடுத்த ஸ்லாப்ல. ஆமா, இப்படியே மாத்தி அமுச்சு விட்டு விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டாஸ்க்லயே பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு தவறுதெல்லாம் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாரு, உள்ள கேட்காம போயிருப்பாரு. அந்த மாதிரி வந்து நேத்து என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கைட் பண்ணி. ஆனா முத்து வந்து இதுல டிரான்ஸ்பர் ஆகுறப்ப, எம்ப்ளாயி இதுல டிரான்ஸ்பர் ஆகுறப்ப அந்த பெடல் பண்றதுக்கு பதிலா பெடல் சுத்தி விட்டுட்டு அவர் பாட்டு நின்று அப்படி சுத்தி விட்டு சுத்தி விட்டு அந்த போக்கஸ்லயே அவர் எனர்ஜிலே கொண்டு போறாரு. கிரேட் கிரிக்கெட் மேஜிக் ஷோ அதை சொல்லி பாத்தீங்களா எப்படி ஓடுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. ஆனா இருக்கிற எல்லா இவங்களும் ஹவுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேண்டாம் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா வந்து ஓடாது, அதாவது மிஸ்டேக் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை அப்ப பேசல, இவங்க உட்காந்து மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்ற அப்படி என்னன்னு சொல்றாரு,
பிக் இந்த பாஸ் மாதிரி நீங்க ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க. நீங்க ரூலை பிரேக் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு டாய்லெட் நீங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆமா, டாய்லெட் நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒரு இவங்க வந்து இவனால தான் பண்ணாங்க. உடனே அருணுக்கு வந்துருச்சு, எப்படி நீங்க பண்ணீங்க, நாங்க அப்பயே சொன்னோம். நான் இங்க ஒரு கலையை எடுக்கணும்னு சொன்னோம்ல, அது அவர்தான். அது கலையை எடுக்கணும்னு சொன்னோம், இங்க இருந்து எடுத்துட்டோம். ஆனா அங்க போய் அவர் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு. அப்படி பாத்தீங்கன்னா அருண் வந்து முத்துவை போட்டு டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டே இருக்க. அப்படி எப்ப பார்த்தாலும் இந்த மவுத் பீஸ் பெப்ப டப்பாரம் டபக்கு டப்பா அப்படிங்கிற. அப்படி உண்மையா மார்க்கிங் வந்து அருண் மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாதுங்க. ஆனா வந்து எல்லாத்தையும் வந்து மார்க் பண்றாங்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா அருண் தான் எல்லாத்தையும் மார்க் பண்றா. அப்படி இதனால வந்து முத்து வந்து அப்ப சொல்லிட்டு சாரி மன்னிப்பு கேட்டுறாரு. இருந்தாலும் வந்து என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. தர்ஷிகா உடனே என்ன சொல்றாங்க, நீங்க குக் பண்ணீங்கன்னா என்ன நான் சாப்பிடவே மாட்டேன் அந்த இதுல அப்படின்னு சொன்னாலும் முத்துக்கு ரொம்ப வேதனையாயிருது. முத்து வந்து தனியா போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து அன்சிதா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் இந்த பிக் பாஸ் வீடு, அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா இது வரைக்கும் என் கூட வந்து நல்லாதான் பழகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து டக்குன்னு இந்த மாதிரி பேசுனதுனால எனக்கு வந்து இது மூலமா அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு தான் நான் இருந்தேன். ஆமா, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்படி நம்மளுக்கே கொஞ்சம் இதா தான் இருந்தது. இந்த டைம்ல தான் நம்ம தலைவி ஜாக்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அவர் பண்ணது கரெக்டா, தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுருவோம். மன்னிச்சிட்டோம். இதே வேற யாராச்சும் பண்ணியிருந்தா ஜாக்லின் விட்டுருப்பாங்களா, செஞ்சுதான் விட்டுருப்பாங்க. அந்த அப்படி மொத்தம் வந்து மன்னிச்சு விட்டுறலாம், நான் உங்களுக்கு வேணா வேற டாஸ்க் கொடுக்குறேன் கண்டினியூஸா. ரீசெண்டா ஜாக் வந்துட்டு எந்த வீடியோ பெருசா இம்பாக்ட் பண்ணல. சோ பண்ணுவோமே நீங்க போடுறாங்க, ஏன்னா வீக்கெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஆமா, ஜாக்லின் உடனே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க குக் பண்ற வரைக்கும் முத்துவே ஓட்டட்டும், சைக்கிளை மெடல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுதான் நடந்தது. ஃபுல் நேரம் வந்து முத்து வந்து சைக்கிள் பண்ணிட்டு நைட் வரைக்கும். ஆமா, குக் பண்ணி முடிச்சோன்னா வந்து மாத்தி விட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா நடந்தது நேற்றுக்குள்ள. இது மட்டும்தான் நடந்தது. நம்மளுக்கு தெரியும் இந்த வீக் வந்து மிட் நைட் எவிக்ஷன் இருக்கலாம் தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இது நடக்கல. சப்போஸ் இந்த ரெட் கார்டு இஷ்யூனால நம்ம சௌந்தர்யா போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. இது எப்படி போகுதுன்னு சொல்லி இந்த வீக் என்னதான் நம்ம விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பார்ப்போம்.